நமஸ்காரம். ஆச்சாரம் என்று ஒன்று, அனாச்சாரம் என்று ஒன்று. இதற்கு இரண்டு விதமாக பொருள் கூடலாம். முதலில் ரெண்டு எதுன்னு சொல்லுகிறேன். அவர் ரொம்ப மடி, ஆச்சாரம், இது ஒரு பொருள். கொடியில் காய்ந்த வேட்டியை புடவையைத்தான் உடுத்திக் கொள்வார். கிணற்று நீரை எடுத்துத்தான் சமைப்பார், உண்பார். இன்னென்ன காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடுவார். எப்போதும் கைகால் அலம்புவார், வாய் கொப்பளிப்பார். யாரையும் நெருங்கியோ தொட்டோ பேசவே மாட்டார். எச்சல் பார்ப்பார்கள், எச்ச பண்ண மாட்டார்கள். பாத்திரத்தை எல்லாம் ஒழுங்காக சுத்தி பண்ணி வைக்க வேண்டும். இதே போல் பலதும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றும் பலரும் அப்படி இருக்கிறார்கள். இது ஒரு வகை ஆச்சாரம். மற்றொரு பொருள் நடத்தை என்று பொருள். அவருடைய ஆச்சாரம் நன்றாக இருக்கிறதுனால் நடத்தை நன்றாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை பின்பற்றுகிறார், இது பொருள். இப்படியெல்லாம் இருந்தால் அவர் ஆச்சாரக்காரர்னு பொருள். இல்லாவிட்டால் அனாச்சாரம், அந்த ஆச்சாரம் அற்றவர்னு சொல்லுகிறோம். பொதுவாக ஆச்சாரம்னு சொன்னவுடனே முதல் பொருள் தான் வரும், மடி. அதை பற்றியே சொல்லுகிறேன். நம்முடைய ஒரு நினைவு, அசம்ஷன், ஆச்சாரம் என்றால் அதை கடைபிடிப்பது கஷ்டம். அதெல்லாம் இந்த காலத்துக்கு முடியுமா? என்னால் முடியுமா? எவ்வளவு இடங்களுக்கு போக வேண்டி இருக்கிறது, எவ்வளவு வேலை பளு. அதற்கு நடுவில் போய் ஆச்சாரத்தை எல்லாம் கடைபிடிக்க முடியுமா? இது நம் நினைவு. அனாச்சாரமாக இருந்தால் எளிது, ஒன்றும் பார்க்க வேண்டாம், அது எளிது. அப்படி அதை தள்ளுபடி பண்ண வேண்டாம். ஆச்சாரமாக இருப்பதும் எளிதில் கைகூடும், கடைபிடிக்க முடியும். இதை வேறொரு கோணத்தில் சொல்லுகிறேன். இப்ப எளிது கடினம் அதில் சொல்லவில்லை. ஆச்சாரமாக இருந்தால் நாம ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கலாம். அனாச்சாரத்தை வளர்த்து கொண்டால் ரொம்ப டிபெண்டன்ட் ஆகிவிடுவோம். ஒருத்தர் பேரில் சார்ந்துதான் வாழ முடியும். நான் சொல்லுவது இது என்ன நேரே மாற்றி பேசுகிறார்னு கூட உங்களுக்கு ஒரு நிமிடம் தோன்றும். ஆனால் உண்மை இது. யார் ஆச்சாரமாக இருப்பாரோ அவர் தானே சமைக்க தெரிந்தவராக இருப்பார். முதல்ல இது இண்டிபெண்டன்ஸ். மற்ற பேர் சமையல் அவருக்கு தேவையில்லை. இருந்தால் உண்ண போகிறார், இல்லை என்றால் தனக்கே பண்ண தெரியும், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது தண்ணீர். கிணத்து தண்ணீரை எடுப்பார் என்றால், கிணறு இருக்கும் இடம்னு வைத்துக் கொள்வோம். எங்கெங்கிருந்தோ சுத்திகரிக்கப்பட்ட நீர் வீட்டுக்கு வர வேண்டும், அது கீழே சம்பில் ரொம்ப வேண்டும். கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் மேல் மாடிக்கு டேங்குக்கு போகும். எத்தனை இடத்தில் டிபெண்டன்ஸ். ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு போனார், தோண்டி எடுத்தார், கிணற்றில் கயிற்றை விட்டார், தூக்கினார், சாப்பிட்டார், முடிந்தது. இதுதான் ஆச்சாரம். அதே போல காய்கறிகள். ஒரு சில காய்கறிகள் தான் உண்பார்கள். பாக்கியெல்லாம் வெவ்வேறு ஊரிலிருந்து வர வேண்டி இருக்கும். நாட்டு காய்களாக இருக்காது, எங்கெங்கிருந்தோ வர வேண்டும். அதெல்லாம் வேண்டும், எல்லாத்தையும் சாப்பிட வேண்டும் வைத்துக் கொண்டால் அப்ப டிபெண்டன்ஸ். ஏன் இப்போது பார்க்கிறோமே, நாம பாட்டுக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம். இப்ப நிறைய வண்டிகள் பெருகிவிட்டன. அத்தனைக்கு அத்தனை எரிபொருள், ஃபியூவல் இம்போர்ட் வந்தால் தானே. நம் நாட்டில் அவ்வளவு எரிபொருள் இல்லையே. ஆனால் அது இல்லாமல் வாழ முடியாதே. இம்போர்ட் சொன்னாலே டிபெண்டன்ட்.
சில நாடுகள் எல்லாம் குடிதண்ணீருக்கே இம்போர்ட் தான், டீசாலினைசேஷன் தான். அதெல்லாம் டிபெண்டன்ஸ். அது எங்கோ ஒரு ஜலசந்தி மூடப்பட்டதென்றால் எவ்வளவு கட்டப்பட வேண்டியிருக்கிறது. கேஸ் கிடைக்க வேண்டும். நாம் கரி அடுப்போ விறகடுப்போ வைத்துக் கொண்டிருந்தால் எதிர்பார்க்க மாட்டோம். அதெல்லாம் நம் நாட்டிலேயே கிடைப்பவை. நான் ஏதோ இப்ப ஏற்பட்டிருக்கிற சிச்சுவேஷன் சரி தவறு சொல்வதாக நினைக்க வேண்டாம். அதை பற்றியே பேச வரவில்லை. நான் பேசிக் கொண்டிருப்பது ஆச்சாரத்தோடு இருந்தால் இண்டிபெண்டன்ட், அவ்வளவுதான் சொல்ல வருகிறேன். மற்ற யாராலும் நமக்கு வேலை நடக்க வேண்டாம், குறைந்துவிடும். கண்டிப்பா உழவர் உழுதுதான் ஆக வேண்டும். அது எல்லாருக்கும் செய்ய தெரியுமா? தெரியாது. அதே போல அடிப்படைகள் கண்டிப்பா டிபெண்டன்ட் தான். டிராவல் குறைக்கலாம், இம்போர்ட் குறைக்கலாம். அதே போல சோசியல் மீடியா பார்த்தால் தான் இன்று இரவு தூக்கம் வரும். அப்ப கண்டிப்பா மாடர்ன் கேட்ஜெட்ஸுக்கு அடிமையாகி விடுவோம். டிபெண்டன்ட். ஒரு வேஷ்டியை வாங்கி உடுத்திக் கொள்ள வேண்டுமானால் பக்கத்தில் கிடைக்கும், நூல் புடவை அங்கேயே கிடைக்கும். அதை தவிர இப்படிப்பட்ட உடுப்பு அப்படிப்பட்ட உடுப்புன்னு எல்லாம் போனால் அப்ப அது எங்கெங்கிருந்தோ வந்தாக வேண்டும். இப்படி நீராட்டத்திலிருந்து, உடுப்பிலிருந்து, உணவிலிருந்து, பயணத்திலிருந்து எல்லாமே ஆச்சாரத்தோடு இருந்தோம்னால் அது அவரவர் எவ்வளவு முடியும் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆச்சாரத்தோடு இருந்தால் இண்டிபெண்டன்டாக இருக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் என்பது எல்லாருக்கும் தேவைதானே? சுதந்திரமாக இருக்க வேண்டும். நான் ஏன் மற்ற பேரிலே டிபெண்டன்டாக இருக்க வேண்டும்? நம்மால் முடிந்தவரை சொந்த காலில் இருப்பதுதானே நலம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.